கடந்த சில நாட்களாகவே தல அஜித் மற்றும் இயக்குனர் ரஜினிகாந்த் கூட்டணியில் தற்போது உருவாகி கொண்டிருக்கும் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான வலிமை திரைப்படத்தை பற்றி வெளியாகிட்டு இருக்கிற தகவல்கள் எல்லாமே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு எகிர செய்து அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தை பற்றி போனி கபூர் அவங்க 2 நாட்களுக்கு முன்னாடி சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. இந்த திரைப்படம் தல அஜித்தோட 60வது திரைப்படமாக ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்க போகுதான். அதோடு தல அஜித்தோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குமா. இந்த படத்தில் தல அஜித் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. அதோடு பார்த்தோன்னா முதல்ல 2020 தீபாவளிக்கு இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா தற்போது படப்பிடிப்பு தாமதமாவதுனால கண்டிப்பாக 2021 சம்மருக்கு இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு போனி கபூர் அவர்களே கூறியிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா இந்த திரைப்படத்தில் கதையை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன், எமோஷன், ஃபேமிலி ட்ராமா மற்றும் த்ரில்லர் நிறைந்த கதையாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா போனி கபூர் அவர்கள் தெரிவித்திருக்கிற தகவல்கள் எல்லாமே அஜித் ரசிகர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. மேலும் பார்த்தோன்னா நீண்ட நாட்களாகவே இந்த திரைப்படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறாங்க, யார் கதாநாயகியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருந்துச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது இந்த தகவலையும் உறுதி செய்திருக்காங்க போனி கபூர். அதன்படி பார்த்தோன்னா பாலிவுட் நடிகையான ஹியூமா குரேஷி அவங்க தான் இந்த திரைப்படத்தில் தல அஜித்திற்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. அதோடு பார்த்தோன்னா இதற்கு முன் தெலுங்குல RX100 மற்றும் கேங் லீடர் போன்ற படங்களில் நடித்த கார்த்திகேயா அவங்க நெகட்டிவ் கேரக்டரில் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உறுதி செய்திருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோன்னா தல அஜித் திரைப்படங்கள் எதுவுமே ஹிந்தியில் டைரெக்டாக வெளியானது கிடையாது. ஆனால் இந்த வலிமை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் வெளியாகும் போதே ஹிந்தியிலும் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. மேலும் பார்த்தோன்னா இது ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் போனி கபூர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழ் மொழியை தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல மொழிகளிலும் இந்த வலிமை திரைப்படம் ஒரே நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு கூறப்படுது. மொத்தத்தில் இந்திய அளவில் வலிமை படத்தோட வசூல் சாதனை மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு இப்போவே கோலிவுட் வட்டாரத்தில் தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக தல அஜித்தோட மார்க்கெட் நிலவரம் அப்படிங்கிறது இந்த வலிமை படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் விரிவடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, வருகிற ஆகஸ்ட் 2 அல்லது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வலிமை திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகுது அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தோம்னா இது பற்றி ஒரு புது தகவல் இணையதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தல அஜித்தோட வலிமை திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒருவேளை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. மொத்தத்தில் பார்த்தோம்னா வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தல அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. தல அஜித்தோட 28 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை கொண்டாட்டத்தோடு சேர்த்து இந்த வலிமை திரைப்படத்தோட வரப்போகிற அப்டேட்டையும் வேர்ல்டு விட ட்ரெண்ட் பண்ணி தல அஜித் ரசிகர்கள் தெரிவிக்க விட போகிறாங்க. ஸோ இது பற்றி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.